UGTRB English Unit 2ல Francis Bacon எழுதின Of Revenge of Studies ங்கிற workல இருந்து தான் நம்ம MCக்கு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். First question பாருங்க. When was Francis Bacon born? அவர் எப்ப பிறந்தார் Francis Bacon அப்படின்னா 1561. Francis Bacon is called father of English essays. ஆங்கில கட்டுரையின் தந்தை என அழைக்கப்படுபவர் Francis Bacon. ஞாபகம் வச்சுக்கோங்க. Where was Francis Bacon born? அவர் எங்க பிறந்தாரு? York House, London. Who was Francis Bacon's father? Sir Nicholas Bacon தான் அவருடைய father. Who was Francis Bacon's mother? Francis Bacon உடைய mother உடைய name Lady Annie Bacon. Bacon's mother was the daughter of which noted Renaissance humanist? ஆண்டனி கூக்குங்கிறவர் ஒரு ரெனைசான்ஸ் ஹியூமனிஸ்ட். இவருடைய பொண்ணு தான் லேடி ஆனி பேக்கன், பிரான்சிஸ் பேக்கனுடைய மதர். ஹூ வாஸ் பிரான்சிஸ் பேக்கன்ஸ் அங்கிள்? இவருடைய அங்கிள் யார் அப்படின்னா வில்லியம் செசில். அவர் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேரன் பர்க்லே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Bacon's education at Cambridge was conducted largely in which language? எந்த லாங்குவேஜில் அவருடைய கேம்பிரிட்ஜ் எஜுகேஷன் பிரதானமா இருந்தது படிச்சார் அப்படின்னா லாட்டின். Which philosophers work did Bacon come to find barren, wrong in its objectives while at Cambridge? கேம்பிரிட்ஜ்ல படிக்கும் போது எந்த ஒரு philosophers உடைய ஒர்க்கு அவர் இது ஒரு பேரன் அப்படின்னு அவருக்கு தெரிய வந்தது. பேரன் அப்படின்னா எம்டி, வேஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அரிஸ்டாட்டில். In 1576 Bacon entered which institution to study law? 1576ல அவர் எங்க லா படிக்க போனாரு? கிரேஸ் இன். இந்த காலேஜோட நேம் கிரேஸ் இன். With whom did Bacon travel to France in 1576? யாரு கூட பிரான்ஸ் போனாரு 1576ல? Sir Amyas Paulet. What event forced Bacon to return to England in 1579? பிரான்ஸுக்கு போனவர் ஏன் இங்கிலாந்துக்கு ரிட்டர்ன் வராரு? ஏன் அப்படின்னா அவங்க அப்பா இறந்துட்டார். The sudden death of his father. When was Bacon admitted as an outer barrister? Barrister அப்படின்னா லாயர். எப்போ ஒரு லாயரா வந்து அட்மிட் ஆனார்னா 1582. In 1603 which monarch came to the throne bringing Bacon into a great favor? ஜேம்ஸ் 1 வராரு, அவர் ரூல் பண்றாரு. அந்த சமயத்துல தான் அவருக்கு வந்து நல்ல ஒரு ஃபேவர் கிடைக்குது பிரான்சிஸ் பேக்கனுக்கு. When was Francis Bacon knighted? அவருக்கு அந்த knightedங்கிற அந்த அந்தஸ்து எப்ப கிடைக்குது? 1603ல தான், ஜேம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான், ஜேம்ஸ் 1. Which office did Bacon finally secure in 1613? என்ன கிடைக்குது? Attorney General. In 1617 Bacon was appointed to which high office? Lord Chancellor. பிரான்சிஸ் பேக்கன் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பிரதானமா எந்த ஒரு உயர் பதவியும் போய் அவரு சொபஸ்டிகேட்டடா வாழ்ந்துட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து எழுதுறாரு. எழுத்து மூலியமா அவர் வந்து நல்ல ஒரு ஃபேம் அவருக்கு கிடைக்குது அவருடைய எஸ்ஸேஸ்ல. In 1618 Bacon was created which title? என்ன டைட்டில் அவர் கிரியேட் பண்றாங்க? பேரன் வெருலம். In 1621 Bacon was further elevated to which title? 1618ல அவர் பேரன் வெருலம் அப்படிங்கிற டைட்டில் அவருக்கு கிடைக்குது. 1621ல விஸ்கவுண்ட் செயின்ட் அல்பான்ங்கிற டைட்டில் அவருக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். Bacon is often called the father of which philosophical school? எம்பிரிசிசம். எம்பிரிசிசம் அப்படின்னா சயின்ஸ், அதாவது ப்ராக்டிக்கலா அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய philosophical concept. The Baconian method is based on which type of reasoning? Inductive reasoning. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? இண்டக்டிவ் ரீசனிங் சொல்லுவாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு டாபிக் எடுத்து ஒரு ஃபேக்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி ஜென்ரல் அப்சர்வேஷனுக்கு கொண்டு வரது, அதாவது ஜென்ரல் கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரது. இப்போ சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இப்போ அந்த சன் எங்க உதிக்குது? சூரியன் உதிக்கிறத டெய்லி அப்சர்வ் பண்றோம். அப்போ தினமுமே அது எங்க தான் வந்து உதிக்குது? கிழக்க தான் உதிக்குது. ஸோ அப்போ ஜென்ரலா கன்க்ளூஷனுக்கு வரும் சன் ரைசஸ் இன் த ஈவினிங் அப்படின்னு. ஸோ இதை தான் வந்து இண்டக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்து
அதை அப்சர்வ் பண்ணி அதுல இருந்து ஜெனரல் கன்க்ளூஷனுக்கு வருது. அதுக்கு பேர் தான் இண்டக்டிவ் ரீசனிங். இவரு ஐடல் அப்படிங்கிற ஒரு வேர்டை நிறைய ரெஃபர் பண்ணுவார். அது எதுக்கெல்லாம் ரெஃபர் பண்றாருங்கிறத இங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. Which idol refers to errors arising from human nature itself? ஐடலா ட்ரைபர்ஸ் இல்லைன்னா ஐடல்ஸ் ஆஃப் ட்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐடல் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, ஸோ எரர்ஸ் அரைசிங், தவறு வந்து உருவாது. எங்க இருந்து உருவாகுது? ஃப்ரம் ஹியூமன் நேச்சர் இட் செல்ஃப். Which idol refers to errors arising from an individual particular education and environment? ஒருவருடைய தனிப்பட்ட கல்வி, தனிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்து எரர் வந்து வருதுன்னா அதுக்கு என்ன பேரு? ஐடலா ஸ்பெக்ஸ், ஐடல்ஸ் ஆஃப் த கேவ் அப்படின்னு சொல்றாரு. Which idol refers to errors arising from the misuse of language and words? ஒரு மொழியினுடைய வார்த்தைகளை தவறா பயன்படுத்தினா அங்க ஒரு எரர் வருதுல்ல, அதுக்கு என்ன பேர் அப்படி வச்சிருக்காருன்னா ஐடோலா ஃபோரி அப்படின்னு வச்சிருக்காரு. ஐடல்ஸ் ஆஃப் த மார்க்கெட்ஸ் அப்படின்னு அர்த்தமா. In which year was the first edition of Bacon's essays published? அவருடைய essays first edition publish ஆன வருஷம் 1597. How many essays were in the final 1625 edition of Bacon's essays? 58 essays. ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து 1597, ஃபைனல் எடிஷனு 1625. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபைனல் எடிஷன்ல தான் 58 எஸ்ஸேஸ் இருக்கு. Which 1620 work outlines Bacon's new scientific method? Novum Organum, ரொம்ப முக்கியமான ஒர்க். சயின்டிபிக் மெத்தட் இது வந்து பப்ளிஷ் ஆனது 1620. Bacon's unfinished work describing a scientific utopia is titled New Atlantisங்கிற work. அது வந்து unfinished, அவர் அதை முடிக்கல. Which work by Bacon was dedicated to King James I in 1605? 1605ல ஒரு work வந்து டெடிகேட் பண்றாரு கிங் ஜேம்ஸ் ஒன்னுக்கு. அதுதான் the advancement of learning. The advancement of learning. According to Bacon, studies serve for three things: delight, ability, ornament. ஸ்டடீஸ்ங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் மூணு விஷயம் முக்கியம்: delight, ability, ornament. Studies for delight are the most useful in privateness and retiring. இந்த டிலைட்ங்கிறது எங்க யூஸ்ஃபுல்லா இருக்குது? பிரைவேட்னஸ். பிரைவேட்ங்கிறது தனிப்பட்ட, பர்சனல். ரிட்டையரிங். To spend too much time in studies is sloth. ரொம்ப நேரம் ஸ்டடீஸ்லயே கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா அது என்னன்னு சொல்றாரு? ஸ்லோத்ஸ். To use studies too much for ornament is affectation. Bacon states reading maketh a man full man. Reading maketh a full man. படிப்பு தான் ஒரு மனுஷனை முழுமையாக்குது அப்படின்னு சொல்றாரு. According to Bacon, conference maketh a ready man. Conversation என்னத்தை உருவாக்குது? மேனை வந்து ரெடியா இருக்கு. Writing maketh a man exact. ஸோ வாசித்தல்ங்கிறது ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது. அதை ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கான்வர்சேஷன் பண்ணும்போது, டிஸ்கஸ் பண்ணும்போது அது நம்மளை வந்து ரெடி ஆக்குது, ரெடி மேன் ஆக்குது. ரைட்டிங், எழுதுதல்ங்கிறது எக்ஸாக்ட் மேனா நம்மளை மாத்துது. Bacon suggests that in taking revenge, it is more generous that the party should know whence it cometh. ரிவெஞ்ச்ங்கிறத ஒரு பொதுவா என்ன சொல்றாரு? the party should know when it cometh. எப்படி ரிவெஞ்ச் வருது? ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு ஹேட்ஃபுல்னஸ், அதுதான் நம்மளை வந்து என்னத்தை கொண்டு வருது? இந்த ரிவெஞ்ச் எடுக்க அந்த ஒரு ஸ்டிமுலேட் பண்ணுது. Bacon compares base and crafty cowards to the arrow that fleeth in the dark. The base and crafty cowards அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ். கவர்ஸ்னா உங்களுக்கு எனக்கு கோழைத்தனம். ஸோ இது எதை கொண்டு வருமா? the arrow that fleeth in the dark. இருட்டில் ஒருத்தன் வந்து அம்பு விட்டானா எப்படி இருக்கும்? பக்கத்துல ஃப்ரெண்டா இருந்தாலும் அவன் மேல அவன் அம்பு போய்
பாஞ்சதுன்னா அவன் இறந்துருவான். அதுக்கு சமம். According to the essay, what type of revenge is for the most part of fortunate? Public revenge தான் அவர் என்னன்னு சொல்றாருன்னா most part of lucky, fortunate அப்படின்னு சொல்றாரு. What does Bacon cite as an example of public revenge for the death of Caesar, Augustus Caesar? ஜூலியஸ் சீசரை வந்து அவங்க ஃப்ரெண்டு ப்ரூட்டஸ் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால தான் அவனை க்ளோஸ் பண்ணிட்டான். சரிங்களா? செனேட் ஹவுஸுக்கு வர சொல்கிறாங்க ஐட்ஸ் ஆஃப் மார்ச் 15 அன்னைக்கு. சரி, ஃப்ரெண்டு கூப்பிட்றானேன்னு சொல்லி அங்கே உள்ளே வரான். உள்ளே வந்தால் கான்ஸ்பிரேட்டர்ஸ், அந்த சதிகாரர்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாமே ஸ்டாப் பண்ணுறாங்க. திரும்பி பார்க்குறாரு, ப்ரூட்டஸும் கையில் என்ன வச்சுட்டு இருக்காங்க, கத்தியோட நின்றுட்டு இருக்கான். அதான் ஏட்டியூ ப்ரூட் அப்படின்னு சொல்லுவார் சீசர், நீயுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிங்கத்துல நண்பனே கொல்ல வந்துட்டான் அப்படிங்கிற அந்த அசிங்கத்துல முகத்தை மூடிக்கிறாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல கொன்னுடுறாங்க. ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறவங்க தான் அகஸ்டஸ் சீசர், மார்க் ஆண்டனி, அவங்களுடைய குரூப். ஸோ அதுதான் அகஸ்டஸ் சீசர். அதே மாதிரி கேலண்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 10 months தான் இருந்தது, இப்போ நம்ம 12 months இருக்கு. இடையில 2 month வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ஜூலை, ஆகஸ்ட். இந்த ஜூலைங்கிறது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா ஜூலியஸ் சீசரை ஞாபகார்த்தமா ரிமெம்பர் பண்ணுது. ஆகஸ்ட்ங்கிற மந்த் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா அகஸ்டஸ் சீசர். ஸோ அதனாலதான் ஆகஸ்ட். அக்டோபருங்கிறது ஆக்சுவலா 10th monthல இப்போ இருக்கு. ஆனா முன்னாடி என்னவா இருந்திருக்கலாம், ஆக்டானா 8வது மாசத்துல இருந்த அக்டோபர் 10th monthக்கு மாறி இருக்கு. ஸோ இந்த 2 மாதம் உள்ள வந்ததுனால. Bacon says that vindictive persons live the life for witches. Witches na சூனியக்காரி. Bacon notes that private revenges are for the most part of unfortunate. அவர் என்ன சொல்றாருன்னா எது ஃபார்ச்சுனேட்ங்கிறாரு, எது வந்து நல்லது லக்கி அப்படின்னா பப்ளிக் ரிவெஞ்ச் தான். பிரைவேட் ரிவெஞ்ச், தனிப்பட்ட விரோதங்கள் வந்து அது வந்து அன்பார்ச்சுனேட்ங்கிறாரு, அன்லக்கிங்கிறாரு, தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இப்போ அசோசியன் அண்ட் ரீசனாகவும் கேட்க ஆரம்பிப்பாங்க. அசோசியனுங்கிறது கூற்று, ரீசனுங்கிறது காரணம். பிரான்சிஸ் பேக்கன் இஸ் கன்சிடர்ட் த ஃபாதர் ஆஃப் எம்பிரிசிசம். He argued for the possibilities of scientific knowledge based slowly upon inductive reasoning and careful observation of natural events. இப்போ இவரை வந்து ஃபாதர் ஆஃப் எம்பிரிசிசம் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா இவருக்கு சயின்டிஃபிக் நாலேஜே, அதுவும் பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் ரீசனிங், அப்சர்வ் பண்ணி ஒரு விஷயத்த, ஒரு ஃபேக்டை அப்சர்வ் பண்ணி அதுல இருந்து ஜெனரல் கன்க்ளூஷன் வருது. அப்போ ரெண்டுமே கரெக்ட், அதாவது அந்த அசர்ஷனுக்கு ஏற்ற ரீசன். அப்போ ரெண்டுமே கரெக்ட், ரெண்டுமே ட்ரூ. ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், அசர்ஷன். அக்கார்டிங் டு த எஸ்ஸே ஆஃப் ஸ்டடீஸ், studies serve 3 main purposes: delight, ornament, ability. ஸோ ஆஃப் ஸ்டடீஸில் 3 முக்கியமான விஷயத்தை பற்றி படித்தோம், டிலைட்டு, ஆர்னமெண்ட், அபிலிட்டி. அது கரெக்டு. Bacon argues that the chief use of studies for ornament is found when the person is privateness and retiring. அது தப்பு. இந்த privateness and retiring எதில் வருது, டிலைட்டில் வருது, ஆர்னமெண்ட்ல வரல. ஸோ அப்போ அசர்ஷன் கரெக்டு, ரீசன் வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச் ஷீட் மாதிரி கொடுத்துருக்குது. எடோலா ட்ரைபஸ், இடோலா ஸ்பெக்கஸ், இடோலா ஃபோரி, இடோலா தேட்ரி. இந்த இடோலா ட்ரைபஸ் நம்ம பார்த்தோம். எரர் வந்து எங்க இருந்து வருது, ஃப்ரம் ஹியூமன் நேச்சர் இட் செல்ஃப், அதுல இருந்து வந்தா இடோலா ட்ரைபஸ். இடோலா ஸ்பெக்கஸ் அப்படிங்கிறது ஃப்ரம் இண்டிவிஜுவல் எஜுகேஷன் அண்ட் என்விரான்மெண்ட், ஒரு தனிப்பட்ட நபரின் கல்வி, அவருடைய சூழல், அங்கிருந்து தவறு வந்துச்சுன்னா அது வந்து இடோலா ஸ்பெக்கஸ். இடோலா ஃபோரி அப்படிங்கிறது மிஸ்யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் லாங்குவேஜ், மொழியவோ வார்த்தைகளோ தவறா பயன்படுத்தினா அது வந்து இடோலா ஃபோரி. இடோலா தேட்ரிங்கிறது ஃபால்ஸ் பிலாசபிஸ் அண்ட் டாக்மாஸ், தவறான பிலாசபிஸ். இதுவுமே மேட்ச் தான். டு பி டேஸ்டட், சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட். சில புத்தகங்கள் வந்து டேஸ்டடா இருக்கும், சிலது ஸ்வெல்லோடா இருக்கும், சிலது டு பி சீவ்ட் அண்ட் டைஜஸ்டட் அண்ட் ஃபிளாஷ்லிக் திங்ஸ். எது எதோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். டு பி டேஸ்டட் அப்படிங்கிறது ரீட் ஒன்லி இன் த பார்ட்ஸ்,
ஒரு மாதிரி படிக்கிறோம், படிக்கும்போது பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் ரீட் பண்ணும்போது. செகண்ட் வந்து டு பி ஸ்வல்லோடு, ரீட் பட் நாட் கியூரியஸ்லி, படிக்கிறோம் பட் அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லை. டு பி chewed and digested, read wholly with diligence, நல்ல ஒரு ஆர்வத்தோட ஒரு நல்ல ஒரு சென்ஸோட படிக்கிறது, அதான் டு பி chewed and digested. Flashly things, distilled books or summaries, இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், flashly things அப்படின்னு சொல்றோம். பிரான்சிஸ் பேக்கனுடைய ஆஃப் ரிவெஞ்ச் ஆஃப் ஸ்டடீஸ்ங்கிற எஸ்ஏஸ்ல இருந்தா எம்சிக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம். தொடர்ந்து கவனிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.